அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க. இன்றைக்கி செய்ய போகிற பயிற்சி மிகவும் சுலபமான பயிற்சி, ஆனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய பயிற்சி. நான் கொஞ்சம் தள்ளியே நினைக்கிறேன், அப்போ தான் மேலே நான் தலைக்கு மேலே தூக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்றத அந்த நிலை உங்களுக்கு புரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைப் இருக்கிறதுனால எது வேணால் அடிபாகமாகவும் எது வேணால் முடி மேலே கீழே நீங்கள் எது வேணால் முடி பண்ணுற பிரச்சனை இல்லை. அது ஒரு பக்கத்தில் அளவெடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு முழம் இப்படி அளவு எடுத்துக்கோங்க. இந்த விரல் மூடி வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த கனெக்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டை கீழ் வாட்டமாக இப்படி முழுசாக இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் மேல் வாட்டமாக பிடிக்கணும். வீடியோவில் தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது மேலேருந்து நீங்கள் பிடிச்சிருக்கணும், இது கீழே வாட்டமாக இப்படி பிடிச்சிருக்கணும். இதை பிடிச்சிட்டு ரொம்ப சுலபமான பயிற்சி, ஆனால் நல்ல பலன் தரக்கூடிய பயிற்சி. உங்களுக்கு உங்கள் மார்பகத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. அப்படியே முதல்ல நேராக நீட்டிக்குங்க. உங்கள் மார்பகத்துக்கு நேராக நீட்டிக்குங்க. நீட்டிட்டு இது கவுண்டிங் எப்படின்னா, இப்போ நேராக இருக்கிறத உங்கள் மார்பகம் பக்கம் வரணும். இந்த பக்கம் வந்துட்டு தலைக்கு மேலே நீங்கள் தூக்கணும். இப்படி சாய்க்கணும், இப்படிலாம் பண்ண தேவையில்ல, நேராக இருக்கணும். சரிங்களா? இப்படி மேலே வந்துட்டு கீழே வந்து இப்படி வந்தால் இது வந்து கவுண்ட் 1 ஒரு தடவை பண்ண மாதிரி கணக்கு. நான் 2லேருந்து 3 வாட்டி செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதை வந்து குறைந்தபட்சம் 20லேருந்து 25 முறை நீங்கள் பயிற்சி செய்யணும். சரிங்களா? 2 கையிலும் பயிற்சி செய்யணும். நான் ஒரு கையில் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். 2வது கையிலையும் அதே மாதிரி தான். இந்த கையிலும் ஒரு முழம் அளவு வச்சு எடுத்துட்டு கீழ் வாட்டம் பிடிச்சி இது மேல் வாட்டம் பிடிக்க போகிறீங்க. நேராக இப்படி இழுத்து இதே தான் இப்படி செய்ய போகிறீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஒரு முழம் அளவு எடுக்கிறீங்க, பிடிச்சிடுறீங்க, மேலே இதை பிடிச்சிருங்க. நேராக முதல்ல இப்படி சாயாமல் மேலே தூக்காமல் சமமாக நேராக இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த பிடிச்சிருக்க பைப்போடைய முழு அதாவது கனம் வெயிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது முழுக்க அந்த பக்கம் இருக்கும், உங்களிடம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பேலன்சிங்கோடு நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபுல்லாக மேலே நல்லா நிமித்திக்குங்க. மறுபடியும் கீழே இறக்கி நெஞ்சுக்கு நேராக போனது, அதே மார்பகத்து நெஞ்சுக்கு நேராக போனது இது 1. அதே மாதிரி மேலே ஏற்றி கீழே இறக்கி நேரம் கொண்டு போய் கிட்ட கொண்டு போய் மார்புக்கு நேராக அப்படியே மேலே ஏற்ற முடிங்க. கீழே இறக்கி இதுக்கு நேராக செய்யப்படுங்க. 3. அவ்வளோதான். இப்போ நான் 3 கவுண்ட் தான் உங்களுக்கு புரிதலுக்காக பண்ணியிருக்கேன். இது குறைந்தபட்சம் 20லேருந்து 25 முறை தினசரி பயிற்சி பண்ணுங்க. உங்கள் தோள்பட்டை நல்ல பலம் பெறும். இறுகி இருக்கிற தசை பகுதிகள் இலகுவாக அதோடைய தன்மையான நிலைக்கு என்ன நிலைக்கு வரணுமோ, இயற்கையாக உங்கள் உடலுக்கு என்ன நிலைக்கு மாறணுமோ அந்த இறுகல்லேருந்து சராசரி நிலைக்கு மாறிடும். இதே வந்து இந்த பயிற்சியை 2 கையிலுமே நீங்கள் செய்யணும். சரிங்களா? 20லேருந்து 25 முறை செய்யுங்க. சில பேருக்கு ஒரு 5லேருந்து 6 வரை செய்யும் போதே வலி அதிகமாக தெரியுதுன்னா நிறுத்திடுங்க. வலி இருக்குன்னா நிறுத்திக்கோங்க. இல்லை எனக்கு 25 செய்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ஒரு வலியோட உணர்வே இல்லைன்னா 25 30 மாற்றிடும். சரிங்களா? பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுக்குங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.